வணக்கம். பொதுவாக ஜாதகத்தோட பலன் பார்க்குறப்போ நிறைய கிரகங்கள் நன்மை செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பலன் கொடுக்கறதுல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னா அது தசாநாதன் மற்றும் புத்திநாதனுக்கு தான். தசாபுக்தி அவ்வளவு பவர்ஃபுல். நல்ல ஜாதகமாக இருந்தாலும் தசாபுக்தி கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருந்தால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாகும். அப்போ தசாநாதன் தசாபுக்தி எப்படி பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாநாதனும் புத்திநாதனும் ஒன்றுக்கொன்று நட்பாக இருந்தால் சுமாரான பலனை தரும். தசாநாதனும் புத்திநாதனும் ஒன்றுக்கொன்று பகையாக இருந்தால் கொஞ்சம் சிரமமான பலனை தரும். அதே நேரத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் ஒன்றுக்கொன்று நல்ல நட்பாக அதே நேரத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் அதிகப்படியான நன்மைகள் அந்த காலகட்டத்தில் நடக்கும். வாழ்க்கையிலே மிக முக்கியமான திருப்பு முனைகளாக அந்த நேரம் அமையும். அதே மாதிரி லக்னத்துக்கு தசாநாதன் கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ பலமாக இருந்தால் நன்மைகள் அல்லது பணம் செல்வம் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தசாநாதனும் புத்திநாதனும் 6, 8, 12 அப்படி மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனால் தசாநாதனுக்கு புத்திநாதன் கேந்திரங்களில் இருந்தாலும் அல்லது திரிகோணங்களில் இருந்தாலும் நல்ல பலனையே தருவார். ஆகவே ஒரு ஜாதகத்தில் பலாபலன்களை பார்க்குறப்போ தசாநாதன் புத்திநாதனுடைய பலம் அவர்களுடைய பலவீனம் என்பது மிக